வாய்ஸ் இப்போ கேக்குதுங்கிறவங்க எஸ்என் ஷேர் பண்ணுங்க ஜெனியஸ். வாய்ஸ் கேக்குறவங்க எஸ்என் ஷேர் பண்ணுங்க. ஆடியோ கிளியர் யூஸ் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க மேம். உங்க கரை மேம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன். ஹாய், என் பேர் வந்து ஷெர்னா பானு. வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? மேம் கேக்குது மேம். ஓகேம்மா, ஓகே. என் பேர் ஷெர்னா பானு. நான் மேட்டுப்பாளையத்துல இருக்கேன். எனக்கு இதுல வந்துட்டு ஆன்லைன்ல வந்து மினிமம் 3 இயர்ஸ் ஆன்லைன்ல இருக்கேன். ஸ்கூல் சர்வீஸ் வந்துட்டு 14 இயர்ஸா இருந்திருக்கேன். நான் இப்போ கம்மியா டைம் இருக்கறனால நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றேன் என்னோட ஒர்க். சரிங்களா? போர்ட்ல வரேன். ஜீனியஸ் நோட்டு பென்னு கையில் எடுத்துக்கோங்க. ஷேர் ஸ்கிரீன் வந்து மேம் வந்து போர்டு ரைட் பண்ணும்போது மேம் எப்போ எழுதுங்க சொல்றாங்களோ அப்போ நீங்க எழுதிங்கன்னா கரெக்டா இருக்கும் ஜீனியஸ். மேம் உங்களுக்கு ஷேர் ஸ்கிரீன் வருது இல்லை மேம்? வருது மேம். இல்ல வரலீங்களா? இல்லையே. இருங்க நான் உங்களுக்கு
வந்துச்சு. போர்டு தெரியுதுங்களா? மேம் தெரியுது மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்ல இருந்து வரலாம். சரிங்களா? ஈஸியா சீக்கிரமா முடிக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் டைம் ரொம்ப கம்மியா இருக்கறனால கிளாஸ்க்குள்ள வந்தீங்கன்னா ஒரு டீடைல்ஸ் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்ல மேம் நீங்க வந்துட்டு மேம் 7:35 வரைக்கும் எடுத்துக்கங்க. ஓகே, சரிமா. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எழுதுறேன் நானு. ஹிந்தில இது வந்து அ. நான் மேல எழுதுறதுக்காக அ. தமிழ்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஹிந்தில அ. ஹிந்தில வந்து அ ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அ. அதே மாதிரி 3 போட்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அகைன் மறுபடியும் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது வந்து ஆ ஆ மறுபடியும் சின்னதா 1 போட்டு எஸ் இந்த மாதிரி சொல்லணும். இது வந்து இ இ மறுபடியும் அதே இ எழுதிட்டு சுழிச்சுடணும். சுழிச்சு விட்டா ஈ போட்டு மேல போட்டா லைன் போட்டா இது வந்து உ. அடுத்தது அதே மாதிரி 3 போட்டு இந்த சுழிச்சு விட்டா ஊ. அடுத்தது ரூ. இந்த மாதிரி போடணும். இது 2 டைப்ஸ்ல இருக்குது ரூ. ஒன்னு அப்படியும் எழுதலாம், இன்னொன்னு இந்த திசையிலும் எழுதலாம். இது 2 ஸ்டைல்ல எழுதலாம். இது எது வேணாலும் போட்டுக்கலாம் ரூ. இது வந்து ரூ. ரூ. சில பேர் ரூங்குவாங்க, சில பேர் ரீங்குவாங்க. ரூ. ஹிந்தி வந்து இந்த மாதிரி லைன் இருந்துச்சுன்னா கோட்ல எழுதா கோட்டுக்கு இப்படிதான் எழுதணும். இந்த லைன் வந்து இங்கதான் வரணும். தமிழ்ல இங்கிலீஷ் எழுதுற மாதிரி இப்படி எழுதக்கூடாது. இது ராங். ரூ. ஏ எல் போட்டு இந்த திசையில ஜே. இங்கிலீஷ்ல சொல்ல போனா இது வந்து ஏ ஏ. அடுத்தது அதே மாதிரி ஏ எழுதி மேல இந்த திசையில ஒரு கோடு. இது வந்து ஐ ஐ ஐ. அடுத்தது ஆ எழுதி மேல ஒரு கோடு. இது போட்டா ஓ. அதே ஆ எழுதி மேல 2 கோடு போட்டா ஆவ் ஆவ். மறுபடி ஆ எழுதி மேல ஒரு புள்ளி வச்சா மேல புள்ளி வைக்கணும். டாட் புள்ளி வச்சா அம். அடுத்தது அதே ஆ எழுதி பக்கத்துல 2 புள்ளி வச்சா இது வந்து அஹா. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் தமிழ்ல எழுதிருப்பேன். எழுத்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழ்ல எழுத மாட்டேன். எழுத்தும் சேர்த்து சொல்லி தருவோம். படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழோ இங்கிலீஷோ எழுத மாட்டோம். வேர்டு இங்கிலீஷ்ல எழுதுவோம் மோஸ்ட்லி. இந்த அ இ மட்டும் தான் தமிழ்ல வரும். அடுத்தது கக்கா கக்கானா எல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன். தமிழ்ல எழுத முடியாதது அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம்
அஹா. இதுல வந்துட்டு ஏ ஓசையும் ஓ ஓசையும் இல்ல. இதுல வந்துட்டு ஏ ஓசை ஓ ஓசை இல்லை. தினேஷ் டேக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நோட் இருக்குதுங்கிறவங்க நோட்ல எழுதிக்கங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டா இன்னும் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு டாபிக் மேம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த போர்டு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. யாரோ இங்கிலீஷ்ல எழுத சொல்லி கேட்டுருக்காங்க. இது நான் வந்து கிளாஸ்ல வேணா எழுதி போடுறேன். இதுக்கு அடுத்தது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் வரும், தமிழ்ல வராது. இந்த ஆறு அஹா வரைக்கும் மட்டும்தான் தமிழ் எழுதுவேன். ரப் பண்ணிட்டீங்களா? தினேஷ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் அல்லது எழுதிட்டேங்கிறவங்க எஸ்எம் சேட் பண்ணுங்க. மேம் ரஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போவாங்க. எழுதியிருந்தாலும் ஓகே அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் ஓகே. தேங்க்யூ ஜீனியஸ். ஓகே மேம், நீங்க நெக்ஸ்ட் டாபிக் இருக்கு. இன்னொரு தடவை மட்டும் சொல்லுங்க மேம். இன்னொரு தடவை சொல்லிட்டு கூட ஓகே மேம், நீங்க நெக்ஸ்ட் டாபிக் போயிடுங்க. இது வந்து அ ஆ இ ஈ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. இதுதான் அ ஆ இ ஈ உ ரு ஏ ஐ ஓ ஔ அஹா. 13 எழுத்து இதுல. இப்ப வந்து ஹிந்தில வந்து ஏ ஓசையும் ஓ ஓசை இல்ல. அதுல லெட்டர்ஸே இல்ல. ஏ ஓ இல்ல. ஓகேங்களா? பண்றேன். அடுத்தது ஒரே நிமிஷம் மேம். ஜீனியஸ் லிங்க் சென்ட் பண்ணிருக்கேன். என்ன இப்ப நிறைய பேர் ஜாயின் ஆயிருக்கீங்க. 37 மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. வெரி வெல்கம் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து சேட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இன்னும் உள்ள வராதவங்க டச் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் இந்த குரூப்ல தான் சென்ட் பண்ணுவோம். சேட் பாக்ஸ்ல லிங்க் அனுப்பிச்சிருக்கோம். டச் பண்ணி உள்ள வந்துக்குங்க. தேங்க்யூ ஜீனியஸ். ஓகே மேம், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. இப்ப வந்து வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்து அது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ய ஹ யஹ யஹங்கிறது இது இது திஸ். யஹங்கிறது இது. இப்படிதான் நான் எழுத போறேன். உங்களுக்கு கிளாஸ்ல வந்துச்சுன்னா இப்படிதான் வரும். ஹிந்தி இங்கிலீஷ், அதுக்கு மீனிங் வந்துட்டு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல எதுல வேணாலும் வரலாம். திஸ் யஹங்கிறது திஸ். அதே மாதிரி இவன் இவள் கூட ஆகும். ஹீ ஷீக்கு கூட ஆகும். ஹீக்கும் ஆகும், ஷீக்கும் ஆகும். சரிங்களா? இவன் இவள் அதுக்கும் ஆகும். இது அது. அதுனா வ ஹ வஹ வ ஹ வஹ. அது தட். அதுக்கும் ஹீ ஷீ இருக்கு இங்கிலீஷ்ல. அவன் அவள். தமிழ் எழுதுனா அவன் அவள். இது இவன் இவள், இது வந்து அவன் அவள் அப்படிங்கிற அர்த்தம் ஆகும். பண்ணிட்டா யஹ் அப்படின்னா இது இவன் இவள், வஹங்கிறது அது அவன் அவள். ஓகேங்களா? ரப் பண்ற.
ஹை. ஹை. இஸ் இருக்கிறது. இருக்கிறது. இருக்கிறான். ரெண்டுமே ஆகும். இப்போ அந்த யஹா எழுதணும் இல்லையா, சென்டென்ஸா சொல்ற. யஹ ஹை, இது ஒரு சென்டென்ஸ் ஆகும். யஹ ஹை, இது இருக்கிறது. அதே ஹீ ஷீ கொண்டு வந்தா இவன் இருக்கிறான். இருக்கிறான். ஹை வந்து இருக்கிறது, இருக்கிறான். சோ ரெண்டுக்கும் ஆகும். யா ஹைனா பொருளுக்கும் ஆகும், மனிதனுக்கும் ஆகும். பொருள்னா இந்த பொருள் இங்க இருக்கு. பென் ஃபார் பென் இங்க இருக்குன்னா இந்த பொருள் இங்க இருக்குது. ஏதாச்சும் பொருள் காமிச்சோம்னா இந்த பொருள் இங்க இருக்குன்னா யஹ் ஹை. யஹ் கலம் ஹை, இது பொருள் இருக்கிறது. அதே மாதிரி அவன் இங்க இருக்கிறான்னா வஹ் யஹா. யஹா யஹா ஹை அப்படின்னா இவன் இருக்கிறான். யஹா ஹைனா இங்க இருக்கிறான். சோ இது இந்த மாதிரி சென்டென்ஸா பண்ணலாம். அதே மாதிரி ஃபார் சைல்டு இது ஆ ஓ ஆ ஏ ஆ இ ஏ ஆ ஆ ஓ ஆ ஏ ஆ ஏ. இது வந்து சைல்டுக்கான வேர்ட்ஸ். சைல்டு. இது வந்து ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ். இது வந்து ரெஸ்பெக்டட். ரெஸ்பெக்ட். அவங்க மூணுமே பாத்தீங்கன்னா கம். ஆ ஆவோ ஆயே. ஆவோ ஆயே. சைல்டு ஆவோ ஃப்ரெண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆயே அப்படின்னா ரெஸ்பெக்டட். வாங்க தமிழ்ல வந்துட்டு வாங்க, வா, வாங்க. இங்கிலீஷ்ல ஒன்னேதான் கம். நம்பர்ஸ் நம்பர்ஸ் அப்படி சொல்லுங்க 1 to 10 வரைக்கும். ஓகே மேம். இங்கிலீஷ் தமிழ். மைக்காக கேளுங்க. போட தெரியுதா? போர்டு தெரியல மேம். அதான் என்னன்னு தெரியல, ஒரே நிமிஷம். இப்போ வருது. ஓகே மேம். ஓகே. சோ இது ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். இது வந்து சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னா யூ யூ கம் அப்படிங்கும்போது ஹிந்தில வந்துட்டு தூ, தும், आप, तू, तुम, आप. இது சைல்டு, ஃப்ரெண்டு, இது ரெஸ்பெக்டட். ரெஸ்பெக்டட். இது மூணுமே வந்து இங்கிலீஷ்ல யூ, நீ, நீங்க. டூனா சைல்டுக்கு யூஸ் பண்றது யூ, தும்ங்கிறது ஃப்ரெண்டுக்கு, ஆப்புங்கிறது ரெஸ்பெக்டட் வேர்ட்ஸ் யூ, நீங்க. இப்ப இத ரெண்டு சென்டென்ஸ் எப்படி பண்ணலாம்னா யூ கம் நம்ம மரியாதை சொல்றதுன்னா ரெண்டு ரெஸ்பெக்டட் நம்ம சேர்த்துவோம். ஆ ஆ இ ஏ. ஆ ஆ ஏ. ஆ ஏ. இது ஆ ஏ. இதுக்கு வந்துட்டு யூ கம்.
ரெஸ்பெக்டட் இது யூகம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்டுக்குனா தும், தும் ஆவோ. சைல்டுனா து ஆ. டிஃப்ரெண்ட் இருக்கு மூணுமே. சரிங்களா? இது ரப் பண்றேன். ரப் பண்ணிட்டு 1 2 3 சொல்றேன். நம்பர்ஸ்ல 1 ஏ க एक ए क एक 1 एक 1 दा வந்து இந்த மாதிரி போடுவோம். दा दो दो 2 दो 2 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. दो 2 एक 1 2 2 3 3 3 3 3 3 एक 1 2 2 3 3 கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போகும்பா. உங்களுக்கு புரியுற அளவுக்கு நாங்க சொல்லிதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ரப் பண்ணிட்டீங்களா? யாராச்சும் எஸ்என் மெசேஜ் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சா ர சார் சா இர் சார் 4 चार 4 4 4 पा மேல சந்திரபிந்து इंच 5 पा इंच 5 5 5 5 4 4 5 5 6 மட்டும் 2 இருக்குது. ஒன்னு சே கூட சொல்லலாம், ஷஹா. இது ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? இப்ப நான் ஒண்ணு மட்டும் எழுதல. இதுல சே சே 6 छे 6 छे 6 चार 5 6 6 एक 1 2 2 3 3 4 4 5 5 6 6 பண்ணிட்டுங்களா? பண்ற सा त सात सा त सात 7 सात 7 सात 7 आठ 8 8 அழுத்தி சொல்லணும் இந்த லெட்டரை. 8 8 8 8 7 7 8 8 now
Now 9. Now 9. 8 2 3 4 5 6 7 8. Now என்ன பண்றேன்? Thus. Thus. 10. Thus 10. மறுபடி சொல்றேன். 1 2 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 now 9 thus 10. இந்த 10. அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி வேர்ட்ஸ் கொடுத்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் அன்னைக்கு நம்ம என்னென்ன படிக்கிறோமோ வேர்ட்ஸே அதை வந்து அன்னைக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். எல்லாமே முடிச்சுட்டு தான் ஹிந்தி பேசணும். இல்ல வேர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சின்ன சின்ன வேர்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சென்டென்ஸா. விஜய் ஓகே மேம், நீங்க ஷேர் ஸ்கிரீன் கட் பண்ணிட்டு வீடியோக்கு வந்துருங்க. ஓகே மேம். இப்போ 3 மந்த்ஸ்க்கு ஜீனியஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீனியஸ் கம்மிங் டியூஸ்டே வர செவ்வாய்க்கிழமை தொடங்குது. ஹிந்தி வந்து எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் 3மே மேம் டீச் பண்ணிடுவாங்க. டெய்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து டெமோ கிளாஸ்னால கொஞ்சம் ஸ்பீடப் போனாங்க, டைம் கம்மியா இருக்கனால. ஆனா உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக்கே போவாங்க. கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும், ஏஜ் வந்து 8 ஏஜ்ல இருந்து 80 ஏஜ் வரைக்கும் எல்லாருமே கத்துக்கலாம். யாருக்கு ஹிந்தில அழகா பேசணும், அழகா எழுதணும், அழகா படிக்கணும், கத்துக்கணும் விருப்பப்படுறவங்க, சிங்கிள் ஸ்டெப்ல சொல்ல போனா ஹிந்தில ஜீனியஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம மேம் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி ஈஸியா கத்துக்கலாம். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு சொல்றேன் மேம். இப்போ 3 மந்த்ல என்னென்ன சொல்லி தருவீங்க நீங்களே ஒரு தடவை சொல்லுங்க மேம். வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ மேம் ஒரு நிமிஷம் உங்களை இன்னொரு தடவை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 24 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க, இப்போ 34 இருக்காங்க, 10 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அதனால நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ், டியூஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க வித் நேம்ல இருந்து. ஓகே. என் பேர் வந்துட்டு ஷெர்னா பானு. நான் வந்து ஒரே ஸ்கூல்ல வந்துட்டு 14 இயர்ஸா ஒர்க் பண்ணேன். ஹிந்தி டீச்சரா இருக்கு, ஹிந்தி டீச்சரா ஒர்க் பண்ணீங்க? ஹிந்தி டீச்சரா தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டியூஷன் வந்துட்டு மினிமம் வந்துட்டு 20 இயர்ஸ் மேல ஆச்சு. அப்படின்னா 22 இயர்ஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன்ல வந்துட்டு நான் வந்து 3 இயர்ஸா 2.5 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு இந்த ஆன்லைனுக்குள்ள வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். நான் படிச்சது வந்துட்டு பாம்பேல வித் பெங்களூர் 2 ஊர்ல படிச்சிருக்கேன். நான் ஹிந்தில வந்து பிஏ முடிச்சிருக்கேன். இப்போ ஹிந்தில டிகிரி, ஹிந்தில பிஏ முடிச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட். ஓகே மேம். ஓகே மேம். இப்போ ஷேர் ஸ்கிரீன் கொடுக்குறேன் மேம். பாருங்க. தெரியுதுல மேம்? ஜீனியஸ் நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டியூரேஷன் வந்து 3 மந்த் ஜீனியஸ்.
கிளாஸ் டியூரேஷன் வந்து 3 months. நோட்ல எழுதிக்கங்க, டேக் எ நோட். ஹிந்தி கிளாஸ் வந்து டியூரேஷன் கால அளவு வந்து 3 மாதங்கள், 3 months. சப்போஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கம்மிங் டியூஸ்டே 7/5/2014 டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகுது நியூஸ். உங்களுக்கு எப்போதுமே மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும் எவ்ரி வீக்கு. சாட்டர்டே சண்டே ஹாலிடே, சனி ஞாயிறு உங்களுக்கு லீவு. சாட்டர்டே சண்டே ஹாலிடே. இதுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி ஏஜ் வந்து 8ல இருந்து 80 ஏஜ் வரைக்கும் யார் வேணா கத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ். ஒரு சந்தோஷமான விஷயம், லைவ் கிளாஸ் வேணுங்கிறவங்க லைவ் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு, அல்லது நான் கம்பெனிக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு, அல்லது ஸ்கூல் இப்ப லீவ், உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்க அழகா உங்க ஃப்ரீ டைம்ல அழகா பாத்துக்கலாம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லைவ் கிளாஸ் கொடுங்க. ஏன்னா ப்ரெசென்ட்டா நீங்க லைவ்ல இருப்பீங்க, பெஸ்டா இருக்கும். வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க ரெக்கார்டிங் வீடியோ கொடுக்கலாம். ஃபீஸ் பாத்தீங்கன்னா பர் மந்த், ஒரு மாசத்துக்கு 1200 rupees பர் மந்த். ஆனா உங்களுக்கு இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா, டுடே இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 300 rupees மைனஸ் ஜீனியஸ், ஜஸ்ட் 900 rupees பே பண்ணா போதும். டோட்டலா பாத்தீங்கன்னா 25 சீட்ஸ் தான் ஜீனியஸ் இருக்கு, 25 பேர் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். எங்க ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9842616790. நீங்க பே பண்ணிட்டு ஜிபே, போன்பே, கால் பண்ற நம்பர் எல்லாமே இந்த நம்பர் தான் ஜெனிஸ். நீங்க பே பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா நாங்க மேமோட, நீங்க அப்படியே மேம் உங்களுக்கு கைட் பண்ணுவோம், நீங்க மேம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜிபே, போன்பே எல்லாம் ஒரே நம்பர் தான் ஜெனியஸ். அக்கௌண்ட் டீட்டெயில் எங்களுக்கு கால் பண்ணுங்க, அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துறோம். உங்ககிட்ட ஜிபே தான் ஜிபே பண்ணலாம். உங்ககிட்ட ஜிபே இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் இருந்து அல்லது செல்போன் ஷாப், எல்லா செல்போன் கடையில இ சேவை மையத்துல எல்லாம் உங்களுக்கு ஜிபே ஆப்ஷன் இருக்குது. நீங்க செல்போன் கடையில போயிட்டு நீங்க வித்தின் 10 செகண்ட்ல ஜிபே பண்ணிடலாம். ஃபீஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 900 மட்டும் பே பண்ணா போதும் ஜெனியஸ். 900 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும். இந்த ஆஃபர் வந்து 2 days மட்டும் தான் ஜெனியஸ். இந்த ஆஃபர் அதாவது இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 900 rupees இன்னைக்கு டுடே பே பண்றவங்களா 900. டுமாரோ நாளைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 950 ஜீனியஸ். மண்டே ஆர் டியூஸ்டே பே பண்றவங்களா இருந்தா 1200. மண்டே டியூஸ்டே பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 1200. இன்னொரு முக்கியமான விஷயம் ஜீனியஸ், 25 சீட்ஸ் தான் இருக்குதுங்கிறதுனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்க உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஹிந்தி கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு நான் முழு கேரண்டி. ஏன்னா இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் மேம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி அவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சூப்பரா சொல்லி தராங்க, ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். பே பண்ணவங்க ரிசிப்டை சென்ட் பண்ணிடுங்க. பே பண்ண ரிசிப்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நம்பர் தான், சென்ட் பண்ணிடுங்க. எனக்கு நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், மேம்க்கும் நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மேம் உங்க நம்பர் சொல்லிடுங்க. என் நம்பரா? 94 விஜய் மேம் 77 எடுக்கிற நம்பர் தான் கடைசி நம்பரு. ஆமா ஆமா சொல்லுங்க. 94 மேம் நம்பர் பாத்தீங்கன்னா 9489 ஸ்டெப் அவாக்கு கவர் ஏற்படும்.
94 விஜய் கேட்டுங்களா? ஹலோ கேக்குதா? கேக்குது மேம். ஜீனியஸ் நம்பர் நோட் பண்ணிட்டுங்கிறவங்க எஸ்என் சேட் பண்ணுங்க. நம்பர் நோட் பண்ணிட்டுங்கிறவங்க எஸ்என் சேட் பண்ணுங்க. விஜய் என்னோட நம்பர் குரூப்ல வரல, இதுல வரல, போர்ட்ல இப்ப தெரியல. ஓகே மேம். மேம் உங்க நம்பர் அப்படியே சொல்லிடுங்க, நோட் பண்ணிக்குவாங்க. ஓகேமா. என்னோட நம்பர் 94 ஜீனியஸ் நோட் பண்ணிக்கணும். மேம் நம்பர் சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கணும் நோட்ல. 9489 319577. இன்னொரு சொல்லிடுங்க. 9489 319577. ஓகே. ஜீனியஸ் ஃபீஸ் வந்து பர் மந்த்துக்கு ஒரு மாசத்துக்கு 900 ஜீனியஸ். 3 மந்த்துக்கு 3 9 27 2700 rupees 3 மந்த்துக்கு. நீங்க 3 மந்த்துக்கு சேர்த்து ஒரே இதுல பே பண்ண வேண்டாம். எவ்ரி மந்த் நீங்க பே பண்ணா போதும். எவ்ரி மந்த். இன்னொரு இன்ஜினியர்ஸ் ஒரு டவுட் கேட்டாங்க, 3 மந்த்துக்கா சிங்கிள் மந்த் கேட்டாங்க. நல்லது இன்ஜினியர்ஸ். பர் மந்த் 900 rupees. வீக்லி 5 days, மண்டே டு ஃப்ரைடே வீக்லி 5 days நடக்கும். சாட்டர்டே சண்டே ஹாலிடே, சனி ஞாயிறு உங்களுக்கு லீவு. இவ்வளவு குறைவான பீஸ் தான் ஜீனியஸ். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 40 rupees, less than 40 rupees per day. ஒரு நாளைக்கு 40 ரூபா கம்மியாக தான் வருது. இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பே பண்ணவங்க பே பண்ணிட்டு எனக்கு அல்லது மேம் கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. மேம் வந்து நியூ வாட்ஸ்அப் குரூப்ல, புது வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. பெய்டு குரூப்ல கூகுள் மீட் லிங்க் அதுல கொடுப்பாங்க. கூகுள் மீட் மட்டும் நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங் பாத்தீங்கன்னா 7:30 to 8:30 ஜீனியஸ். டைமிங் கிளாஸ் டைமிங் பாத்தீங்கன்னா 7:30 இருந்து 8:30 வரைக்கும். டெய்லி 7:30 to 8:30 ஈவினிங். லைவ் கிளாஸ் வந்து 7:30 to 8:30. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல பாத்துக்கலாம். ஆனா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி லைவ் கிளாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிபே நம்பர், போன்பே நம்பர் இன்னொரு சொல்றேன். 9842616790. 9842616790. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மேல இருக்க நம்பர் ஜினி. நீங்க பே பண்ணிட்டு எனக்கும் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அல்லது மேம்க்கும் நீங்க கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஜீனியஸ் நீங்க மந்த்லி பே பண்ணிக்கலாம். நீங்க ஒருத்தர் கேட்டிருக்காங்க சிங்கிளாவே 3 மாசம் பே பண்ணிக்கலாம் கேட்டிருக்காங்க. அது உங்க விருப்பம். ஆனா நாங்க இது வரைக்கும் மந்த்லி தான் பே வாங்கிட்டு இருக்கிறோம். நீங்க மந்த்லி பே பண்ணா கூட போதும். ஓகேங்களா? இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 900 மட்டும் பே பண்ணா போதும். திஸ் இஸ் ஜிபே நம்பர் 9842616790. ஃபீஸ் வந்து 1200 per month. ஆனா இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 900 மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும் per month. லைவ் கிளாஸ் டைமிங் பாத்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 7:30 to 8:30. ஓகே, ஒருத்தர் பே பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஜீனியஸ். உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நைட்டு, டுடே நைட் பிஃபோர் 10 PM 10 மணிக்குள்ள, மணி இப்போ 8 பக்கம் ஆச்சு, 10 மணிக்குள்ள பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 900 மட்டும் பே பண்ணா போதும். நாளைக்கு பே பண்றவங்க 950. சண்டே ஆர் மண்டே பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 1200. சண்டே ஆர் மண்டே வந்து மண்டே ஆர் டியூஸ்டே பே பண்றவங்களா 1200. டியூஸ்டே லாஸ்ட் டேட். டியூஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீனியஸ். கிளாஸ் வந்து செவ்வாய்க்கிழமை இருந்து ஸ்டார்ட் ஆகும். 7 டேட் வந்து 7 வருது ஜீனியஸ். ஓகே ஜீனியஸ், இப்போ இந்த நம்பருக்கு எங்க நான் 2 நம்பர்ல நீங்க எங்க 2 பேர்ல
உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். மணியை பார்க்காதீங்க ஜெனியஸ். ஓகேங்களா? எப்போதும் படிப்பு கொடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, சேலரி மணி கூட பாத்தீங்கன்னா சேலரிங்கிற பேர்ல சம்பாதிச்சிடலாம். ஆனா டைமும் ஆப்பர்ச்சுனிட்டியும், முக்கியமா நேரம் வந்து கோடான பொழுதுபோ கொடுத்தாலும் ஒரு செகண்ட் கூட நம்மளால வாங்க முடியாது. சப்போஸ் இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் 3 months வெயிட் பண்ணணும். 3 மாசம் கழிச்சு சப்போஸ் ஃபீஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்களும் பிஸி ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஸ்கூல் இப்போ லீவ்ல இருக்கு, 1 month லீவ்ல இருக்கு. அப்புறம் 7:30 to 8:30னால உங்களுக்கு ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஈவினிங் வந்து கத்துக்கலாம். மிஸ் பண்ணா ரெக்கார்டிங் வீடியோ கூட பாத்துக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணி விடுற உங்க பேரண்ட்ஸ்க்கு சில்ட்ரன் தேங்க் பண்ணிடுங்க. இன்னொரு செய்வேன், இந்த கிளாஸ்க்கு நான் கேரண்டி. ஏன்னா கிளாஸ் ரொம்ப சூப்பரா மேம் எடுப்பாங்க, அவ்வளவு அருமையா மேம் எடுப்பாங்க. மேம் ரொம்ப நன்றி மேம், உங்க வேல்யூபிள் டைம் வந்து பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். மேம் யாரெல்லாம் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்க நேம் நோட் பண்ணிட்டு எனக்கு போட்டோ சென்ட் பண்ணிடுங்க. எனக்கு கால் பண்ணாலும் அவங்க சென்ட் பண்ணிடுங்க. நான் பிளஸ் சொன்ன மாதிரி இன்னைக்கு பே பண்ணுவாங்க 900 மட்டும் பே பண்ணுவாங்க மேம். மண்டே டியூஸ்டே பே பண்ணுவாங்க 1200. 25 seats, 25 seats. ஓகே. தேங்க்யூ ஜெனியஸ். ஏதாவது டவுட்னா மேம்க்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட்னா மேமோட பர்சனல் நம்பரே உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்க மேம் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மேம் யாராவது 1-to-1 ஃபாரினர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, சிங்கப்பூர் மலேசியா வந்து பாத்தீங்கன்னா 200 hours டிஃபரன்ஸ் மேம். அவங்களுக்கு வந்து இப்போ 7:30 அங்க 10 o'clock இருக்கும். அப்போ அவங்க தூங்க டைம்ங்கிறதுனால அது மாதிரி யாருக்காவது இண்டிவிஜுவல் 1-to-1 வேணும்னு சொன்னாங்கனாலும் நீங்க அவங்களுக்கு கைட் பண்ணிடுங்க. 1-to-1னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகும் ஜெனியஸ். குரூப் கிளாஸ்னா 7:30 to 8:30. யாருக்காவது வேற டைமிங் வேணும், 1-to-1 வேணும்னா மேம் பர்சனலா கால் பண்ண 1-to-1 கொடுப்பாங்க. ஆனா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஜெனியஸ். இண்டிவிஜுவலா இது பண்ணால ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ குரூப் கிளாஸ் வேணுங்கிறவங்களுக்கு குரூப் கிளாஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஷூட் ஆகாது யாருக்காவது இருந்தா மட்டும் ஃபாரினர்ஸ் இல்ல வேற ஏதாவது ரீசன்னா 1-to-1 தேவைப்பட்டப்போ மேம் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1500 rupees ஒரு ஜெனியஸ். 1500 ஒரு ஜெனியஸ் 1-to-1 இருந்தா. குரூப் கிளாஸ் 900 rupees per month. தேங்க்யூ ஜெனியஸ். தேங்க்யூ மேம். ஜெனியஸ், இந்த நம்பருக்கு பே பண்ணவங்க பே பண்ண ரிசிப்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிடுங்க. ஒரு நேம் போட்டு எனக்கு சென்ட் பண்ணிடுங்க ஸ்கிரீன்ஷாட்டை. வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர், போன்பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். ஓகே, பே பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, வெரி குட். ஜிபே வந்துட்டு இருக்குது எனக்கு இன்னும் ஒரு மொபைல்ல. இப்போ யாரெல்லாம் பண்ணிட்டாங்க சரிம்மா. ஓகே, வாழ்த்துக்கள். சௌமியா தேங்க்யூம்மா. பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சௌமியா பானு அவங்களுக்கு நாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்.
பே பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் ரெசிப்ட் அனுப்பிச்சு நேம் அனுப்பிச்சிருங்க. இந்த மாதிரி நேமும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஜெனிஸ், போட்டு பே பண்ணிட்டீங்க, 2 பேர் பே பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். 23 ஷீட்ஸ் தான் ஜெனிஸ் இருக்கு, 25 ஷீட்ல பண்ணிட்டாங்க. சரி, இன்னைக்கு பே பண்ண 1679. நீங்களும்